டெல்லியின் புதிய முதலமைச்சர் யார் என்பது குறித்து பகல் 12 மணிக்கு ஆம் ஆத்மி அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமாரன், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். மதுபான கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் சிறை சென்று தற்பொழுது பிணையில் வெளிவந்திருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக நேற்று முன்தினம் அதிரடியாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். டெல்லியின் முதலமைச்சராக கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற்றிருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு இந்த முறைகேட்டு புகார் காரணமாக ஒரு மிக பெரும் அரசியல் நெருக்கடி நிலையை சந்தித்திருந்த நிலையில் இன்னும் ஒரு 5 மாதங்களில் டெல்லி பகுதிக்கான அந்த யூனியன் பிரதேசத்திற்கு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முன்கூட்டியே தேர்தலை சந்திக்கக்கூடிய வகையிலும் இந்த நடவடிக்கையை கையில் எடுத்திருக்கின்றது. அதன்படி டெல்லியின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய சூழ்நிலையில் இன்று பகல் 12 மணிக்கு பிறகு டெல்லியினுடைய அடுத்த முதலமைச்சர் யார் என்பது குறித்த விவரங்கள் வெளியாகும் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே இன்று மாலை அந்த டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய வினய்குமார் சக்சேனாவை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை டெல்லியின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் வழங்குவார் எனவும், அப்போது அடுத்த முதலமைச்சர் யார் என்பதற்கான தங்களுடைய சட்டமன்ற குழுவின் அறிக்கைகள் உள்ளிட்டவற்றை அவர் வழங்குவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய டெல்லியை பொறுத்தவரை 70 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட அந்த யூனியன் பிரதேசத்தில் 60 சட்டமன்ற உறுப்பினர்களே ஆம் ஆத்மி கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். எனவே சட்டமன்ற குழு கூட்டத்தின் மூலமாக அடுத்த முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து இறுதி முடிவினை எடுக்க இருக்கின்றார்கள். குறிப்பாக டெல்லியினுடைய அமைச்சர்களில் மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் உட்பட 4 முதல் 6 பேரின் பெயர் அதில் பரிந்துரைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்களில் சட்டமன்ற குழு கூடி இன்று பகல் 12 மணிக்கு பிறகு யாரை முதலமைச்சராக பரிந்துரைப்பது என்று முடிவு செய்து இன்று மாலை டெல்லியினுடைய அடுத்த முதலமைச்சர் யார் என்பதற்கான அந்த பரிந்துரையை ஆளுநரை சந்தித்து வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்காக 12 மணிக்கு டெல்லி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம், ஆம் ஆத்மி கட்சியினுடைய உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சி சார்பில் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் நவம்பர் மாதத்திலேயே அந்த தேர்தலோடு இணைத்து டெல்லிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதன்படி தேர்தல் ஆணையம் விரைந்து டெல்லிக்கு தேர்தலை அறிவிக்க வேண்டும் எனவும், டெல்லி மக்களை மீண்டும் சந்தித்து அவர்களிடம் தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து கூறி மீண்டும் முதலமைச்சராக பதவியில் அமர்வேன் என்ற அரவிந்த் கெஜ்ரிவாலின் அமைச்சரவையில் இருந்த மூத்த அமைச்சரான துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா உள்ளிட்டவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அக்னி பரீட்சைக்கு தயாராக இருப்பதாகவும், அதற்காக மீண்டும் மக்களை சந்தித்து அதன் பிறகுதான் முதலமைச்சராக துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வோம் என்று அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் 12 மணி அளவில் டெல்லியினுடைய அடுத்த முதலமைச்சர் யார் என்பது குறித்த விவரங்கள் நமக்கு கிடைக்கப்பெறும்.